ஜென்டில்மேன் படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமான சங்கர் அதன் பிறகு காதலன், இந்தியன், ஜீன்ஸ்னு எக்கச்சக்க படங்களை கொடுத்திருக்காரு. இயக்குனர் சங்கரோட படங்கள் ஒவ்வொன்றுமே பிரம்மாண்டத்துக்கு பஞ்சமே இல்லாத வகையில இருக்கும். இயக்குனர் சங்கர் மற்றும் அவரது மனைவி ஈஸ்வரி சங்கருக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. இவங்கள மூத்த மகள் ஐஸ்வர்யா சங்கர் மருத்துவரா இருக்காங்க. இளைய மகள் அதிதி சங்கர் விருமன் படத்தின் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமாகி மாவீரன் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவர்களது மகன் அஜித் சங்கர். சங்கரின் மூத்த மகளான ஐஸ்வர்யா சங்கருக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு தொழிலதிபர் தாமோதரனின் மகனான கிரிக்கெட் வீரர் ரோஹித் என்பவருடன் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. கொரோனா ஊரடங்கு காலத்துல இந்த திருமணம் நடைபெற்றதால திருமணத்துல நிறைய பேர் கலந்துக்கல. அதன்படி 2022 மே 1 வரவேற்பு விழா நடைபெறுவதாக சொல்லப்பட்டது. அதுக்கப்புறமா காரணம் இல்லாமல் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக ரோஹித் தாமோதரன் போக்சோ வழக்கில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுது. அந்த வகையில ஐஸ்வர்யா சங்கர் தாமோதரனை விவாகரத்தும் செய்தாங்க. இந்த வகையில உதவி இயக்குனராக பணியாற்றி வரும் கரண் கார்த்திகேயன் கூட ஐஸ்வர்யா சங்கருக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற்றிருக்கு. அக்கா மற்றும் மாமாவின் நிச்சயதார்த்த புகைப்படத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பதிவிட்ட அதிதி சங்கர் அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற்றதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய நிச்சயதார்த்தத்திற்கு பிரபலங்களும் ரசிகர்களும் தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இவளையே திருமணம்